என்னை இந்த விழாவுக்கு அழைத்து என்னை பெருமைப்படுத்தி விட்டார்கள். அழைப்பு கிடைத்ததே நான் நினைக்கிறேன். அதற்கான காரணம் என்னங்கிறத சொல்றேன். இது நீதி கிடைக்கப்பெற்ற ஒரு பாராட்டு விழா. இது நீதி கேட்கும் கூட்டம்னா அது என்னைக்கு கிடைக்குமோ தெரியாது. ஆனால் கிடைக்கப்பட்டதை நாம் போற்ற வேண்டும். நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் பேசும்போது, இந்த மாதிரி நீதி கிடைத்த இடங்களை நாம் நீதி சுற்றுலா தலங்களாக மாற்ற வேண்டும். நீதியும் கிடைக்குது இந்த பூமியில என்பதை நாம் பெருமையுடன் மார்தட்டி கேட்டு வாங்கியவர்கள் அதை கொண்டாட வேண்டும். அதை நீங்கள் கொண்டாடி கொண்டிருப்பவர்களும் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வெண்மணியிலும் நீங்கள் குறிப்பிட்ட எங்கெங்கெல்லாம் அராஜகம் நடந்து அதற்கு நீதி கிடைத்திருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் ஒரு நினைவு சின்னத்தை நாம் எழுப்ப வேண்டும். அதை நிஜமாவே வெளியில் இருக்கிறவங்க ஓஹோ இந்த நாட்டில் நீதியும் கிடைக்குதா, அது வாங்கிடுறாங்களா, அதுவும் யார் வாங்கினாங்க, தலைவர்கள் வாங்கறதை விட முக்கியம் மக்கள் கேட்டு வாங்குவதுதான். அது இங்கே நடந்திருக்கிறது. இது 10,000 பேர் கூடலன்னா பரவாயில்ல, ஆனால் இந்த செய்தி பல கோடி பேருக்கு போய் சேரும் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன். அதை சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் இந்த மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இல்லைன்னா நான் அதான் பேசிட்டேன், இங்க எதுக்கு பேசணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த செய்தி கொண்டு சேர்க்க வேண்டியது உங்கள் அனைவரின் கடமைகள். காரணம், நீதியை நாம் கிடைக்கும் போது போற்ற தவறிவிட்டால் அடுத்த முறை எப்போது கிடைக்கும் என்று சொல்ல முடியாது என்ற அவநம்பிக்கை அனைவரின் மனதிலும் ஏற்பட வாய்ப்புண்டு. கிடைத்த போதெல்லாம் கொண்டாடுவோம், நீதிமன்றத்தை மெச்சுவோம், சாட்சி சொன்னவர்களை அதற்கும் மேலே தூக்கி வைப்போம். மிரட்டலுக்கு பணியாமல் சாட்சி சொன்ன அந்த மக்களின் தைரியத்தை வீரம் என்று போற்றினால் மிகையாகாது. வணக்கம், நன்றி.